அன்பு நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். நாடு முழுவதும் இன்று 76வது குடியரசு தின விழா கொண்டாட்டம். இதனையடுத்து டெல்லியில் கடமை பாதையில் முழு ராணுவ அணிவகுப்பு நடைபெறுகிறது. முப்படையினரின் அணிவகுப்பை ஏற்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. சென்னையில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் தமிழக ஆளுநர் RN ரவி குடியரசு தின தேசிய கொடியை ஏற்றுகிறார். முதலமைச்சர் MK ஸ்டாலின் இந்த விழாவில் பங்கேற்று அணிவகுப்பை பார்வையிடுகிறார். குடியரசு தினத்தை முன்னிட்டு தலைநகர் டெல்லியில் பலத்த பாதுகாப்பு. முக்கிய இடங்களில் CCTV மற்றும் ட்ரோன்கள் மூலம் தீவிர கண்காணிப்பு. விடிய நடந்த வாகன சோதனைகள். அட்டாரி வாகா எல்லையில் களை கட்டியது குடியிருக்கும் நிகழ்ச்சி. குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னையில் அரசு அலுவலகங்கள் மூவர்ண கொடியில் ஜொலித்தன. நடிகர் அஜித் மற்றும் நடிகர் சோபனா உட்பட 19 பேருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட உள்ளதாக மத்திய அரசு அறிவிப்பு. 7 பேருக்கு பத்மபூஷன், 19 பேருக்கு பத்ம விபூஷன் மற்றும் 119 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக மத்திய அரசு அறிவிப்பு. ராமேஸ்வரத்தை சேர்ந்த 33 மீனவர்கள் மற்றும் 3 விசைப்படகுகளுடன் இலங்கை ராணுவம் சிறைபிடிப்பு. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆசியான் மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் வளர்ச்சி பாதுகாப்புக்காக இந்தியா இந்தோனேசியாவுடன் இணைந்து பாடுபடும் என இந்தோனேசிய அதிபரை சந்தித்த பின் பிரதமர் மோடி அறிவிப்பு. அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழகம் பின்தங்கியுள்ளதாக தமிழக ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை தராமல் மத்திய அரசு மறுப்பதாகவும், தர வேண்டியதை தராமல் இந்தியை திணிப்பதாகவும் தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் சென்னையில் நடந்த மொழிப்போர் தியாகிகள் கூட்டத்தில் பேச்சு. பல்கலைக்கழக நிர்வாகத்தை மாநில அரசிடமிருந்து பறிக்கும் திட்டத்தை எதிர்த்து டெல்லியில் மாணவர்கள் அணியுடன் திமுக எம்பிகளும் இணைந்து போராட்டம் நடத்துவார்கள் என தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவிப்பு. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே. இன்றைய நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்.